Good morning students, welcome to the Sheba Group of School online class. Today also we continue this thermodynamic lessons of the concept that is the cup of calorimeter. So what is that the cup of calorimeter means the delta H measurement. Delta H அப்படின்றது enthalpy அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். So in change of enthalpy how to be find out for that is that using for coffee cup of calorimeter. So இந்த coffee cup calorimeter பேஸ் பண்ணி நம்ம that is that எக்யூப்மெண்ட்ஸோட நேம் வந்துட்டு அந்த காஃபி கப் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு நேம் வந்து காஃபி கப் ஆஃப் கலோரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கலோரிமீட்டர்ஸில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த அதே பேசிஸில் தான், பட் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ அந்த பேசிஸில் நம்ம டெல்டா ஹெச்சோடைய மெஷர்மெண்ட்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ டெல்டா ஹெச் மெஷர்மெண்ட்ஸ் யூஸிங் the coffee cup calorimeter means the heat change at constant pressure, that is at atmospheric pressure, can be measured using that coffee cup அப்படி நான் சொல்லியிருந்தேன். In this schematic representations of coffee cup calorimeter is given, we can see that the diagram using that parts. ஸோ நீங்கள் நார்மலாக கலோரிமீட்டர்ஸில் பார்த்தா அதே பாம் கலோரிமீட்டர்ஸில் பார்த்தீங்க இல்லையா, the basis on, பட் கொஞ்சம் சிம்பிளிஃபையாக இருக்கும். the reactions of mixture is there for in container of that look like a coffee cup and nested insulated cups. ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் இன்சுலேட்டட் ஸ்டாப்பர் கூட உங்களுக்கு அந்த இன்சுலேட்டடாக தான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தெர்மாமீட்டர் அண்ட் ஸ்டாரர், அவ்வளோதான், சிம்பிள் திங். ஸோ டெல்டா ஹெச் மெஷர்மெண்ட்ஸை இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா, தட் இஸ் ஆல்சோ வி கேன் எக்ஸ்பிளைன் த்ரூ த ஈக்குவேஷன்ஸ். தட் இஸ் Q is equal to mW CW delta T, that is molar mass of the water and CW means molar heat capacity. அதோடைய வேல்யூ கூட நம்ம சொல்லியிருந்தோம், 4184 kJ K minus 1 and mole minus 1. So how it be work out அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, instead of bomb the styrofoam cup is used in the calorimeter. இந்த styrofoam cup தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்கிறோம், coffee cup அப்படின்னு சொல்கிறோம். It acts on good adiabatic wall and doesn't allow transfer of heat produced during the reactions. ஏன்னா இது ஐசோலேட்டடில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இட்ஸ் டசன் அலோ த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஹீட் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். த ரியாக்ஷன் இட்ஸ் சரௌண்டிங் திஸ் என்டையர் ஹீட் எனர்ஜி இஸ் அப்சர்வ்ட் பை த வாட்டர் இன்சைட் த கப். இன் திஸ் மெத்தட் கேன் பி யூஸ்டு ஃபார் த ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே இன்சுலேட்டடாக இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு தெர்மாமீட்டர் வித் ஸ்டாரர் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஹீட்டோடைய அந்த பேலன்சிங் வந்து உங்களுக்கு எப்போவுமே ஈவனாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் ஆஃப் இந்த மிக்சர்ஸில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூவும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அக்யூரேட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சிம்பிளஸ்ட் அப்படியே உங்களுக்கு இந்த பம்ப் கலோரிமீட்டர்ஸில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ப்ராசஸை நம்மளால் சிம்பிளாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னா அதுக்கு இந்த காஃபி கப் ஆஃப் கலோரிமீட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இதே காஃபி கப் கலோரிமீட்டரை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கேல்குலேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை பேசிஸ் பண்ணி நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட் கம்பர்ஷன்ஸில் உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ கேல்குலேஷன் ஆஃப் ஹீட் ஆஃப் த ஃபார்மேஷன் த ப்ரைமரி லெவல் வி ஹாவ் டு டேக் அவுட் ஃபார் த ஜென்ரல் ஃபார்முலா, தட் இஸ் ஈக்குவேஷன் சி. ஸோ கார்பன் இட்ஸ் லுக் லைக் அ கிராஃபைட். ஸோ உங்களுக்கு கிராஃபைட் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த கார்பனை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ கிராஃபைட்டில் இருக்கக்கூடிய கார்பன் ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? எஸ், ஆப்வியஸ்லி மீத்தேன் கேஸ் கிடைக்கிது. ஸோ இதில் உங்களுக்கு த சேஞ்ச் ஆஃப் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூ இஸ் எக்ஸ் கேஜே. எக்ஸ் மீன்ஸ் we don't know about that, the value means we have to intimate for x. So thermochemical equations of the combustions means how to be it will come out means hydrogen plus the half of that oxygen molecules we can get that H2O of liquid state. So how we can get that liquid state means நீங்க இந்த formulas எழுதுவீங்க, that is water molecules of liquid state. Okay, so in that equations have the enthalpy value is minus 285.8 kJ per mole. And graphite, so the carbon of graphite react with oxygen means we can get that also CO2. ஸோ கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதுக்கு நம்மளால் வேல்யூவை வந்து கொடுக்க முடியுன்றதுனால நம்மளுக்கு வேல்யூஸ் minus 393.5 kJ per mole அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விச் ஒன் ஹாவ் டு கிவ் தட் the particular value means அதை நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிராஃபைட் ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகி மீத்தேன் மீன்ஸ் we can't consider for that the enthalpy. So but we can get that
the graphite of carbon with the oxygen means we can get the values. And same way methane react with oxygen, we can get carbon dioxide of gaseous state along with water molecule of liquid state means அதுலேயும் நம்மளுக்கு நம்ம என்தால்பியோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க -890.4 கிலோஜூல் பெர் மோல். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த என்தால்பியோடைய வேல்யூஸ் எப்படி நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம இப்போ பார்த்தோம் இந்த கலோரிமீட்டர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷராக இருக்கட்டும் வால்யூமாக இருக்கட்டும் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதாவது என்ன ப்ராசஸ் எந்த ரியாக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய ஃபார்மேஷனாக இருக்கட்டும் ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும் அதோடைய வேல்யூவை நம்மளால் அக்யூரேட்டாக நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம இந்த லெசன்ஸ் இந்த தெர்மோடைனமிக் லெசன்ஸில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. சரியா? ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் இந்த ஹீட் கம்பர்ஷன்ஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆஃப் சொல்யூஷன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்குது நான் சொல்லியிருந்தேன். தட் இஸ் ஃபார் த டிபெண்டிங் ஆன் த ஹீட் ஆஃப் சொல்யூஷன் அண்ட் ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன், ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அண்ட் வேப்பரைசேஷன், சப்ளிமேஷன், ட்ரான்சிஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம ஒரு ஸ்மால் டெஃபினிஷன்ஸோட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோ ஃபார் தட் ஹீட் ஆஃப் சொல்யூஷன். ஸோ இந்த கலோரிஃபிக்கோடைய ஃபுட்டோட கலோரிஃபிக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதோட டெஃபினிஷன்ஸ் வித் யூனிட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பேஜ் நம்பர் 206 யூ ஹேவ் டு ரீட் அவுட் ஃபார் இன் யுவர் ஹோம். அண்ட் கம்மிங் டு திஸ் ஹீட் ஆஃப் சொல்யூஷன், the heat changes are usually observed when a substance is dissolved in a solvent. The heat of solution is defined as a change of enthalpy when 1 mole of substance. So what we have to understand means the 1 mole of substance எடுத்துக்கிறீங்க, அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறீங்க. நல்லா நீங்கள் டிசால்வ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அதோடைய வேல்யூ அந்த ஹீட்டில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியோட வேல்யூவை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் த ஹீட் ஆஃப் சொல்யூஷன். ஸோ அந்த சொல்யூஷனோட ஹீட் அதுதான் அப்படின்றத நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ ஹவு வி கேன் மீன்ஸ் த 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறீங்க, கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுச்சுன்னா அண்ட் தட் டைம் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் ஃபார் தட் யூ ஹேவ் டு மெஷர் தட் ஹீட், தட் இஸ் கால்ட் ஹீட் ஆஃப் சொல்யூஷன். அண்ட் சேம் வே ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பேஸ்டு ஆன் தட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், நீங்கள் எனி 1 எக்ஸாம்பிள்ஸ் எழுதுனா கூட போதும் எக்ஸாம்ஸில். ஓகேவா? So heat of the neutralization, the change in enthalpy when 1 gram equivalent, that is the most of the important thing வந்து என்ன அப்படின்னா நீங்கள் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் இன்டிமேட் பண்ணணும் அந்த டெஃபினிஷனில். ஸோ அதில் எந்த விதமான சேஞ்சபிளும் இருக்கக்கூடாது. ஸோ 1 gram ஆஃப் ஈக்விவேலண்ட் அப்படின்னா நீங்கள் அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ 1 gram ஆஃப் ஈக்விவேலண்ட் ஆஃப் ஆசிட் இஸ் கம்ப்ளீட்லி நியூட்ரலைஸ்ட் பை 1 gram of equivalent of base and vice versa, that is dilute solution. So based on that base lende acid, acid lende bases, so that is that vice versa solution, dilute solution சொல்லிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 1 mole of gram equivalent வந்துட்டு உங்களுக்கு acids completely neutralized. ஸோ பேஸாக இருக்கட்டும் இல்லை ஆசிடாக இருக்கட்டும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நியூட்ரலைஸ் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன். தட் இஸ் ஆல்சோ கிவ் தட் எக்ஸாம்பிள் hydrochloric acid with sodium hydroxide means sodium chloride and water. So இது ரெண்டுமே கிடைக்குது. We have to notice that the value for enthalpy -52.32 kJ. அதே மாதிரி ஹைட்ரஜன் வித் ஹைட்ராக்சைல் அயான்ஸ், ஹைட்ரஜன் அயான்ஸும் சரி ஹைட்ராக்சைல் அயான்ஸும் ரெண்டும் கம்பைன்ட் ஆகிட்டு நம்மளுக்கு அதே சேம் திங் வாட்டர் லிக்விட் நம்மளுக்கு கிடைக்கிது. அதோடைய பேஸஸான என்தால்பி வேல்யூஸும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா த சேம் வேல்யூ -57.32 kJ இருக்கும். ஸோ தட் இஸ் தட் நியூட்ரலைசேஷன். ஓகேவா? அண்ட் கம்மிங் டு திஸ் molar heat fusion, the change in enthalpy when 1 mole of solid substance is converted into the liquid state for the melting point. So that is an important. ஸோ அந்த வேர்டிங்ஸ்லாம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி எந்த விதமான சேஞ்சபிளும் இல்லாமல் நீங்கள் எழுதணும். தட் இஸ் பேஸ்ட் ஆன் த லாஸ். நம்ம லாஸ் எப்படி நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி தான் நீங்கள் அந்த டெஃபினிஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதணும். த சேஞ்ச் இன் த என்தால்பி when 1 mole of solid substance is converted. இந்த solid substance என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா into the liquid state. That is very simple. ஸோ fusion அப்படின்னு சொன்னாலே மெல்ட் ஆகுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபியூஷன் சொன்னாலே மெல்ட்டிங். ஓகே, தட்ஸ் இட். அப்போ மெல்ட்டிங் மீன்ஸ் சாலிடாக இருக்கிறது லிக்விடாக சேஞ்ச் ஆனதுன்னு அது மெல்ட்டிங் சொல்வீங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஃபியூஷன் ஆல்சோ த சாலிட் ஸ்டேட் கன்வெர்ட் இன்டு லிக்விட் ஸ்டேட்
that is that the melting point of that the particular point நம்ம நோட் பண்ணும்போது எந்த பாயிண்ட்லேருந்து மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது. ஸோ தட் இஸ் தட் மோல் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். That also given for the examples in your textbook. You have to notice that. And molar heat of vaporization. Vaporization உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், liquid convert into gaseous state. ஸோ எல்லாமே உங்களுக்கு நேம்லேயே உங்களுக்கு வந்துட்டு அந்த டெஃபினிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதலாம். ஸோ ஃபியூஷன் மீன்ஸ் மெல்ட்டிங், வேப்பரைசேஷன்மா அப்படின்னா உங்களுக்கு லிக்விட் வந்துட்டு உங்களுக்கு என்னமா கன்வெர்ட் ஆகும், கேஷியஸ் ஸ்டேட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த விதமான கன்வர்ஷன்ஸில் எந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹீட்டில் இருக்கிறப்ப இந்த கன்வர்ஷன் நடக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதுதான் உங்களுக்கு அந்த ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் வே ஃபார் சப்ளிமேஷன். ஸோ சப்ளிமேஷன்றது உங்களுக்கு ஆல்ரெடி இது சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. தட் இஸ் a solid directly convert into gaseous state. Solid வந்து லிக்விடாக சேஞ்ச் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவாப்ரேஷன்ஸ் தட் இஸ் கேஷியஸ் ஸ்டேட்டுன்றது ஜென்ரல் திங் பார்த்துருப்பீங்க. ஐஸ் க்யூப் லிக்விடாக மாறும், வாட்டராக மாறும், வாட்டர் உங்களுக்கு வேப்பராக மாறும். பட் சப்ளிமேஷன்ஸில் அப்படி கிடையாது. இந்த சாலிட் டைரக்ட்லி கன்வெர்ட் இன்டு கேஷியஸ் ஸ்டேட். அதை கேம்ப் ஃபயர் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஸோ கேம்ப் ஃபயர் கற்பூரம் இருக்கு இல்லையா, அது நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபயர் பண்ணிங்க அப்படின்னா அது டேரெக்டாக என்ன ஆகும்னா என்ன மாதிரியான லிக்விடேஷனும் அங்கே இருக்காது, டைரெக்டாக கேஷியஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தட் சப்ளிமேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு உண்டான அந்த ஹீட் கெப்பாசிட்டியும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபார் த வேல்யூ ஃபார் தட் அயோடின் சாலிடில் கொடுத்துருக்காங்க. அந்த அயோடின் வந்துட்டு உங்களுக்கு வேப்பராக சேஞ்ச் ஆகும் இல்லையா, அது என்ன கெல்வினில் இருக்குன்னா 373 கெல்வினில். ஸோ அதோட என்தால்பி வேல்யூ +62.42 kJ. ஸோ எல்லாமே உங்களுக்கு என்தால்பி வேல்யூஸ் பேஸ் பண்ணி நம்ம ஜெனரலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஓகே சப்ளிமேஷன்னா உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ் படிச்சுப்போம் அவ்வளோதான். இப்போ நம்ம ஹையர் கிளாஸஸ் வந்திருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன டீப்பாக படிக்கிறோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ரியாக்ஷன்ஸ் என்ன நடக்குது, அந்த ரியாக்ஷன்ஸில் என்ன மாதிரி எனர்ஜி லெவல் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, அதோட வேல்யூஸ் என்ன அப்படின்றத நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கீங்க. சரியா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த கான்செப்ட் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் வி ஹாவ் டு கண்டினியூ திஸ் த கான்செப்ட். The main thing for that, we have to know about the transition. So transition நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த transition இப்போ நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். That is transition. The heat of transition is defined as the change in enthalpy when one mole of element changes from one its allotropic form of another. For example, transition of diamond into graphite. ஆலோட்ரோபிக் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மாடுலேஷன் தட் இஸ் தட் அதோடைய ஷேப் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஐ மீன் இந்த மாலிகுல்ஸ் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் உங்களுக்கு டிஃபராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைமண்ட் வந்துட்டு கிராஃபைட்டாக சேஞ்ச் ஆகுறத வந்து டிரான்சிஷன் கேட்டகரிஸில் கொண்டு வர முடியும். ஏன்னா டைமண்டாக இருக்கட்டும் கிராஃபைட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்துட்டு கார்பன் ஆட்டம்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கோம். ஸோ கார்பனோடைய ஆட்டம்ஸோடைய அந்த பாண்டிங்கை பேஸ் பண்ணி தான் அது டைமண்ட் ஆர் கிராஃபைட் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஆல்சோ வி கேன் டெல் தட் த மெஷரிங் ஆஃப் டிரான்சிஷன் மீன்ஸ் தட் இஸ் ஹீட் ஆஃப் டிரான்சிஷன். ஓகே, அண்ட் நவ் கம்மிங் டு திஸ் இம்பார்ட்டன்ட் திங் ஆஃப் இன் திஸ் லெசன் ஆஃப் கான்செப்ட் ஹெஸ் லா. ஹெஸ் லா அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு இந்த லெசனில் இருக்குது. அந்த ஹெஸ் லா பற்றி நம்ம படிக்க போகிறோம். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த கொஷின்ஸ் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக லாஸ்ட் இயர் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ பேஸ்ட் ஆன் த ஹெஸ் லா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் வே ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அதோடைய ரிசல்ட்ஸ் ஐ மீன் த ப்ராடக்ட். ஸோ ரியாக்ஷன்ஸ்லேருந்து ப்ராடக்ட் கிடைக்குது இல்லையா, அதோடைய கன்வர்ஷன் வந்துட்டு உங்களுக்கு சிம்பிள் வேவும் இருக்கும், கொஞ்சம் ஒரு 2 or more ரியாக்ஷன்ஸ்க்கு அப்புறமா அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ 2 வழி இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ரியாக்டண்ட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கிறது ஈஸி மெத்தடும் இருக்குது, காம்ப்ளிகேட்டட் மெத்தடும் இருக்குது. ஸோ 2 மெத்தட்லேயும் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் என்ன கிடைக்கும், ஒரே மாதிரியான ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது தான் என்னது, ஹெஸ் லா. சரியா? ஸோ இப்போ அதை நம்ம டயக்ராம்ஸோடு நம்ம பார்க்கலாம். சரியா? So based on the Hess law, it will be very simplified to understand through in this diagram. So in the diagrams la நம்ம எப்படி understand பண்ண போறோம்னா, that is that A is a reactant, B is the product. Okay, so A ல இருந்து B product வந்துட்டு நமக்கு டைரக்டாவும் கிடைக்கலாம் or moreover have to go for the using the 3 steps.
ஸோ H1 H2 H3 இந்த 3 ஸ்டெப்ஸ் மூலியமாகவும் நம்மளுக்கு என்ன கிடைக்கலாம், இந்த B அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைக்கலாம். ஸோ A have to get for also A converted into B for that one step, or A have to convert into B using that 3 steps. So we can write that formula delta HF is equal to, that is enthalpy of that formation is equal to H1 plus H2 plus H3. So நம்ம இந்த HF ஃபார்மேஷனை வந்துட்டு H1 H2 H3 நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு என்னமா கிடைக்கும், பியோட வேல்யூ கிடைக்கும்ன்றதுனால நம்ம ஃபார்முலாவை இந்த பேசிஸில் ஆட் பண்ணி கூட நம்ம எழுதலாம். சரியா? ஸோ இந்த வேல்யூ நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாகவும் கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஹெஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும், அந்த ப்ராடக்ட் மறுபடியும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ப்ராசஸிங்கில் Y அப்படின்றது மறுபடியும் ஒரு ப்ராடக்ட், ஆன் தட் ப்ராடக்ட் ஹாவ் டு கன்வெர்ட் இன் த ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் B. ஓகேவா? So based on that, Hess law is depending on that the constant volume or constant pressure base பண்ணி we can get that the one product it's using for one step or either for more than one step. So இதை பேசிஸ் பண்ணி தான் நம்ம Hess law எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த Hess law பேசிஸில் அப்ளிகேஷன்ஸ் தட் இஸ் த எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் இன்னும் கூட நல்லா புரியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? Okay, you have to understand about that all the concept of today videos, and I hope you understand about that, and you have to follow that homeworks also as per the time. Thank you students.